இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது நாகமான் என்கின்ற ஒரு படைத்தலைவன், அவனுடைய சரீரத்தில் குஷ்டம் இருந்தது. அவன் அந்த இடத்துல சுகமாக வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் நிறைந்தவனாய் அவன் காணப்படுகிறான். தன் சரீரத்தில் இருக்கிற அந்த வியாகுலத்தை அவன் நிச்சயமாய் துக்கித்து இருப்பான். அந்த சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று எவ்வளோ ஆஸ்தி, எவ்வளோ அந்தஸ்து, எவ்வளோ உயர்வு இருந்தாலும் அவனுக்குள்ள அது சமாதானம் இல்லை. ஆனால் அவன் சரீரத்தின் சுகத்திற்காக அவன் அழுது கொண்டு இருந்திருப்பான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு சிறு பெண்ணின் நிமித்தமாய் அவன் சரீரத்தில் சுகமாகிறதை பார்க்கிறோம். அந்த சிறு பெண்ணை போல நாமும் அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவர்களாய், அநேகருக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன் ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிவதற்கு ஆஸ்தியோ அந்தஸ்தோ உயர்வோ தடையா இருக்கவே கூடாது. அவனுடைய உயர்வுகள் எவ்வளோ இருந்தாலும் அவன் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த 7 முறை தண்ணீரில் மூழ்கி எழும்பொழுது 7ஆவது முறை அவன் சுகத்தை பார்த்தான். ஒரு முறை நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், ஒரு முறை நான் செஞ்சுட்டேன், ஒரு முறை நான் இருந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. அவன் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை அவன் வாழ்க்கையில் செய்தான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய காரியங்களை நாம் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது நம் சரீரத்தில் மாத்திரமல்ல, இருதயத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி அந்த நாகமானுக்குள்ள ஒரு விடுதலை உண்டானதோ அப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நம்மளுடைய சரீரமாகிலும் நம்மளுடைய வாழ்க்கையாகிலும் எல்லா இருளையும் மாற்றி அவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆயுசு நாட்களையும் உயர்வையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்குள்ள நாகமனை போல கீழ்ப்படுகிற ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். சிறிய பெண்ணை போல உதவக்கூடிய ஒரு ஆவி இருக்க வேண்டும். கேயாசி போல பணத்திற்காக தன்னுடைய இருதயத்தை விற்று போடுகிறவனாய் நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.